வழக்கு விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கில் இந்த பெண்ணை பயன்படுத்தியதாக தென்படுகிறது. தக்ஷியை நேபாளத்தில் வைத்துக்கொண்டு செவ்வந்தியை ஐரோப்பிய நாடொன்றுக்கு அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. எவ்வாறெனும் கெஹில்பத்ர பத்மே கைது செய்யப்பட்டதன் பின்னர் இந்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தது. அதில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், பொதுவாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே.கே. பாய், அதே போன்று நுகேகொடையைச் சேர்ந்த பவி, அதே போன்று சுரேஷ் என்பவர் எந்த பிரதேசம் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவருடைய விவகாரம் இப்போது பேசப்படுகிறது. அவர் கிளிநொச்சி பிரதேசத்தை சார்ந்தவராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே போன்று கம்பகா ஒஸ்மன் ஆகியோர் இந்த நேபாள பகுதியிலே கைது செய்யப்பட்டவர்களுள் இவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது இப்போது கெஹல்பத்ரா அவர்கள் ஒரு கட்டத்திலே கம்பகா ஒஸ்மன் அவர்களை படுகொலை செய்வதற்கும் ஒரு திட்டம் இருந்ததாக இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது கிளிநொச்சியில் தக்ஷி என்கின்ற பெண் செவ்வந்திக்கு இணையானவர் அல்லது செவ்வந்தியோடு ஒத்து செல்லக்கூடியவர் என்கின்ற விவகாரமும் அப்படியான ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. செவ்வந்திக்கு இணையான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எங்கு நேபாள பகுதியிலே வைத்து. அது மட்டுமல்லாது அங்கு இன்னும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. அவர்களுடைய திட்டத்தின்படி செவ்வந்தி ஐரோப்பிய நாடொன்றுக்கு அழைத்து செல்வதற்கு அதன் பின்னர் இந்த செவ்வந்தி என்கின்ற போர்வையில் அல்லது செவ்வந்தியின் முகச்சாயலோடு யாழ்ப்பாணத்தை அல்லது கிளிநொச்சியை பூர்வீகமாக கொண்ட தக்ஷியை வெளிக்காட்டுகின்ற போது அவர் தக்ஷியாக இல்லாமல் செவ்வந்தியாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருந்த போது அவை முறியடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் விசாரணை அதிகாரிகள் இந்த தகவலை ஏன் இப்போது அவசரமாக வெளியிட வேண்டும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் அழைத்து வந்த பின்னர் தான் அவர்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை வெளியிட வேண்டும். நேபாளத்திலே கைது செவ்வந்தியோடு தொடர்பானவர்கள், செவ்வந்தி அடங்கலானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் என்றால் சரி. இப்போது நேபாளத்திலே இருந்து இலங்கையில் இருப்பது போன்று செய்திகளை விசாரணை அதிகாரிகள் வெளியிடுவது என்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையில் செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது செவ்வந்தி கைது செய்யப்பட்டது போன்ற ஒரு தோற்றப்பாடு எழுப்பப்பட்டிருக்கின்றதா? அப்படியாயின் அந்த கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படுகின்ற போது 2 பெண்கள் அழைத்து வரப்பட வேண்டும். ஒருவர் செவ்வந்தி, இன்னும் ஒருவர் கிளிநொச்சியைச் சேர்ந்த தக்ஷி. இந்த தக்ஷி என்பவர் கைது செய்யப்படுகின்ற போது சந்தேகம் வலுக்கின்றது. அதனோடு அங்கு இருக்கக்கூடிய சுரேஷ், கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் தொடர்பிலும் சந்தேகம் வலுக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய ஒரு சிலர், தமிழர் பகுதியிலே கைது செய்யப்பட்ட ஒரு சிலர் தொடர்பிலும் இன்னும் ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அஜித் தர்மபால் அவர்களுடைய குற்றச்சாட்டை பார்க்கின்ற போது இது தமிழர்கள் இப்போதும் வன்முறை சம்பவங்களோடு தொடர்பட்டிருக்கிறார்கள், தமிழர்கள் வன்முறைகளோடு தொடர்ந்து பயணிக்கின்றார்கள் என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது.